ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வ்ளாக்ஸ்டர். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் வந்து 13th பர்த்டே என்டரிங் டு டீனேஜர். நான் டீனேஜர் ஆயிட்டேன்னு என்னாலே நம்ப முடியல. எல்லா பர்த்டேக்கும் நாங்கள் வந்து வெளியே போயிடுவோம். ஆனால் இந்த பர்த்டே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணலாமேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம ஒரு தீம் மாதிரி கொண்டு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ தீம் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லா வருஷமே அவங்க சர்ப்ரைஸாக டெக்கரேட் பண்ணி நைட்டு வந்து எழுப்பி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆனால் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றதுனால எனக்கே தெரிஞ்சு போச்சு டெக்கரேஷன் பண்ணணுன்னு. சரி, நம்மளும் பண்ணலாமேன்னு நானும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா December 9th தான் எனக்கு பர்த்டே. ஆனால் 8th ஈவினிங்லேயே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பலூன் எல்லாமே ஊதியாச்சு. இப்போல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ ஒரு வேளை பலூன் டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு காஸ்டியூம், பர்த்டேயோட ஃபஸ்ட்டு காஸ்டியூம். நம்ம பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இது. அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸு என்னென்னு நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸும் வந்ததுனால ப்ரைவசி ரீசனுக்காக ஆட் பண்ண முடியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கேக் தீமு. வருஷம் நான் சொன்ன மாதிரி தீம் மாறிட்டே இருக்கும். இந்த வருஷம் வந்து நருட்டோ டீமு, அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கேக் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. எங்கள் மம்மி தான் ஹோம் பேக்கர்ஸ் கிட்டேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்நாக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது டைமு. ஸ்நாக்ஸு அதுக்கப்புறமா கேக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ண முடியல சில ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக. இப்போ வந்த எல்லார் கிட்ஸுக்கும் நான் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரிட்டன் கிஃப்ட் நான் கொடுத்ததுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலு, அதுக்கப்புறமா வித்தியாசமான ஷார்ப்னர், அதுக்கப்புறம் பேசிக் ஸ்டேஷ்னரிலாம் இருந்துச்சு, பென்சிலு, அதுக்கப்புறமா பவுச் கொடுத்தோம். பவுச்லேயே எல்லாமே போட்டு ஸ்பைடர்மேன் பவுச் அது. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இப்போ கையில் வச்சிருக்கிற கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய 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 சர்ப்ரைஸு. இது வந்து ஒரு ட்ராவல் சர்ப்ரைஸு. எனக்கு வந்து ரொம்ப ட்ரீம் டெஸ்டினேஷன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸு. அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அஜீஷ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் கிளம்பினோன்னா நான் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நான் எழுந்திரிச்ச கிளிப்பு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னோட ரூம்குள்ளார வந்து லைட் போட்டாங்க. நான் அப்படியே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோட பெட்டு சுற்றி, என்னோட பெட்டில், அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லாகவே கிஃப்ட்டு தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் எங்கே இருக்குன்னே தெரில, எந்த டைம்னு தெரில. ஏன்னா செம்ம டயர்டு. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பெரிய கிஃப்ட் சொன்னல, அந்த பெரிய கிஃப்ட் தான் ஒரே ஒரு கிஃப்ட் என்னோட பர்த்டேக்குன்னு நினச்சேன். ஆனால் 12 o'clock எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் ஃபுல்லாகவே கிஃப்ட் தான். அதை பார்த்தோன்னே நான் ஆச்சரியமாயிட்டேன்.
இந்த கிஃப்ட்லலாம் என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா, அஜீஷ் லாக்ஸ்டர ஃபாலோ பண்ணுங்க. இது வரப்போற வீடியோல கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. அதுவும் இல்லாம போன வருஷமே இதுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோல நீங்க பார்க்கணும்னா, அஜீஷ் லாக்ஸ்டர ஃபாலோ பண்ணுங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. இந்த கிஃப்ட் அன்பாக்சிங்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 3:00 ஆயிடுச்சு. டயர்ட்ல நான் போய் தூங்கிட்டேன். The next day 4:00 தான் நாங்க வெளியே கிளம்புனோம். அதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நாள் என்னோட பர்த்டே நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா ஃப்ரீயா அந்த மாதிரி இருந்தேன். இன்னைக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு எங்கேயாச்சும் விளையாட போலாமேன்னு ஒரு ஃபன் வேர்ல்டுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்தாச்சு ஃபன் வேர்ல்டுக்கு. ஃபன் வேர்ல்ட்ல போய் விளையாடணும்னா என்ட்ரன்ஸ்லயே ஒரு கார்டு வாங்கணும். அதுல லிமிட் இருக்கும். அந்த மாதிரி கார்டு வாங்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் போய் விளையாடுறது பார்த்தீங்கன்னா கார் தான். நான் போய் கார் விளையாண்டுட்டு நிறையா கேம்ஸ் இருந்துச்சு அங்கே. கார் தான் நான் ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். அதுவும் இல்லாமல் பைக்கும் நான் விளையாடுவேன். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேம்ஸ் விளையாண்டுருந்தேன். அதில் நீங்கள் இப்போ கேம் பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்டிக்ல அந்த கம்பி படாம நான் ஃபுல்லா போகணும். பட்டுச்சுன்னா சவுண்ட் வரும். 2 சான்ஸ் தருவாங்க. 2 சான்ஸும் நமக்கு போயிடுச்சுன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். சப்போஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மேல இருக்கிற ஒரு டெடி பியரை நமக்கு ஃப்ரீயா தருவாங்க. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு நம்ம முடிச்சிடுவோன்னு. நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் விடாம நான் ஃபுல்லா ட்ரை பண்ணேன். நான் ஃபுல்லாவே முடிச்சுட்டு ஒரு டெடி பியரை நான் ஃப்ரீயா வாங்கிக்கிட்டேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க பாத்தீங்கன்னா விஆர் வீடியோ இருந்துச்சு. நான் அதை எங்க பார்த்தாலும் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. சூப்பரா இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் விளையாண்டதுல என்கிட்ட கையில பாருங்களேன் எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குன்னு. அதில் அந்த கேஷியர் கிட்ட கொடுத்தோன்னா அவங்க எவ்வளோ டிக்கெட்ஸ்ன்னு எண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஏற்ற ஒரு கிஃப்ட்லாம் தருவாங்க. நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்தம் நான் 300 டோக்கன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற கிஃப்ட்லாம் நான் வாங்க போகிறேன். அது 3 பொருள் நான் வாங்கியிருக்கேன். அது நீங்களே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம இப்போ டின்னருக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிக்யூ நேஷனுக்கு தான் வந்திருக்கோம். முன்னாடியே நாங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டோம். ஏன்னா நான் தான் என் பர்த்டேக்காக ட்ரீட் வைக்க போகிறேன். அதனால் நாங்கள் எங்கள் பார்பிக்யூ நேஷனுக்கு வந்துட்டோம். நமக்கான டேபிள் அலோகேட் பண்ணிட்டாங்க. இங்கே ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு தராங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டார்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ பஃபட்டுக்கு போயாச்சு. அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறமா பிரியாணி, பரோட்டா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா நிறைய சுண்டல் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா டெசர்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அங்கே. எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பஃபட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டெசர்ட்ஸ்லேயும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கேக்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதையும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்பிக்யூ நேஷன் என்ட்ரி ஆகுறப்பவே எனக்கு பர்த்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல. எல்லாமே சாப்பிட்டு முடிச்ச உடனே பின்னாடி எனக்கு சர்ப்ரைஸா கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. இங்க இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் யாராச்சும் வந்தாங்கன்னா பர்த்டே சாங் போட்டு விஷ் பண்ணுவாங்க. கேக்கும் செஞ்சு கட் பண்ண வைப்பாங்க. ஒரு க்ரௌன் மாதிரி தருவாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீலு. இங்கேயும் நான் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சாச்சு. பில்லும் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தான்
வைக்கிறேன். அதனால நான் தான் பே பண்ணும். நான் வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்ச பணம் அதுல இருந்து நான் எடுத்த பணத்துல வந்து நான் ட்ரீட் வைக்கிறேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், நான் அப்படியே ரிட்டர்ன் போயாச்சு வீட்டுக்கு. நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியணுமா? அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பர்த்டே வந்து எனக்கு சூப்பராக போச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வரும். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happened. It will change one day. Thank you.